கடல் ஓரத்திலே என் அன்பான
श्रीपतनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं भूषितं मोदकेन अरुणकुसुममालाभ्यालम्भोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। मङ्गल्यं मङ्गलं विष्णुं वरेण्यं अनकं शुचिं नमस्कृत्य ऋषिकेशं चराचरगुरुं हरिं। नमो धर्माय महते नमः कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்கடிப்பாள் என தினம் மிகுந்தேன். பேணியல் பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ்கதையை மாணியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கதை மகள் வாழ்த்துகவே. யுதிஷ்டிரருக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் என்பதாக ஒன்றினை நிகழ்த்தி ஆட்சி பொறுப்பினை திருதராஷ்டிரனுக்கு பின்னாலே அவர்தான் வகிப்பார் என்பதை சூச்சகமாக தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அவர்களும் கூட தங்களுடைய சக்தியை கொண்டு அதிகமான பொருளை சேர்த்து ராஜ்யத்தை வலிவுள்ளதாக பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அந்த ராஜ்யத்தை வலிவுள்ளதாக ஆக்குகிறார்கள். ஆனால் துரியோதனனுக்கு இது பிடிக்கவில்லை. அதன் காரணமாக எப்படியாவது இவர்களை ஆட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக விரும்புகிறான். திருதராஷ்டிரனுக்கும் கூட இதேதான் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை. தன்னுடைய மகனுக்காக தான் அதை செய்வதற்கும் கூட அவன் தயாராக இருந்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வாரணாவதம் என்கின்ற நகரத்திலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம், சிவாலயத்தினுடைய பிரம்மோற்சவம், அங்கு எழுந்தருளி இருந்த எம்பெருமானுக்கு சந்திரமௌலீஸ்வரர் என்பதான பெயர். அந்த ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவத்திலே கலந்து கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து ராஜாவோ அல்லது ராஜாவினுடைய பிரதிநிதியோ யாரோ ஒருவர் கலந்து கொள்வது என்கின்ற நியதி இருந்தது. அதை பயன்படுத்தி பாண்டவர்களை அங்கு அனுப்பலாம் என்பதாக துரியோதனன் யோசனை தெரிவிக்க அதை திருதராஷ்டிரன் ஏற்கிறான். அந்த நகரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம
அங்கெல்லாம் நிகழ்வுகளும் கூட நடைபெறுவதில்லை. இதற்கு காரணம் அந்த காலத்தில் பெரும்பாலான அரசாங்கங்கள் சிட்டி ஸ்டேட்ஸ் என்பதாக அமைந்திருந்தன. கிரேக்க நாட்டில் கூட நீங்கள் ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா என்பதாக சொல்லப்படுகிற ராஜ்யங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாமே ஒரு சிட்டி ஸ்டேட், அதாவது ஒரு சிட்டி ஓரியன்டட் ஸ்டேட். இது புரியணும்னாக்க இப்ப கோவா அப்படி என்பது ஒரு ராஜ்யம், ஒரு மாநிலம். ஆனால் கோவா என்பது தமிழ்நாட்டை போல அல்ல. இப்பொழுது தமிழ்நாடு என்று சொன்னால் சென்னை மட்டுமே தமிழ்நாடு அல்ல, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாண்டிச்சேரி என்று சொல்லுகிற பொழுதோ, கோவா என்று சொல்லுகிற பொழுதோ, பாண்டிச்சேரி மட்டும்தான் ராஜ்யமே. இன்னும் கூட சில பகுதிகள் இருக்கின்றன, ஏனம்னு ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பாண்டிச்சேரி ராஜ்யத்தினுடைய நிகழ்வுகளாக காட்டப்படுவதே கிடையாது. மாஹே அப்படின்னு ஒரு இடம் கேரளாவில் ஒரு சின்ன இடம் இருக்கு, ஆந்திராவில் ஏனம் என்பதாக ஒரு சின்ன பகுதி இருக்கு. இதுவும் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு உட்பட்டது தான். காரைக்கால் இருக்கிறது, இதுவும் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு உட்பட்டது தான். ஆனால் பாண்டிச்சேரியினுடைய அரசியல் நிகழ்வுகள் என்பதாக வருகிற பொழுது எல்லாமே புதுச்சேரியில் மட்டும்தான் நடைபெறுகிறது. இதை நாம பார்க்கிறோம். அதுபோல கோவா என்றாலும் கோவாவில் மட்டும்தான் நடைபெறுகிறது, மற்ற இடங்களை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. அதை போல பறந்துவிட்ட ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அரச பரம்பரை பற்றிய வரலாறாக இருந்தாலும் கூட இந்த எல்லா நிகழ்வுகளுமே அதனுடைய கேபிட்டல் சிட்டி ஹஸ்தினாபுரத்தை மையமாக கொண்டு நிகழ்கின்றன. அதனால இந்த ஹஸ்தினாபுரம் என்பது அந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம். அது ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கு யூபி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று. டெல்லியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 200-300 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அதன் பின்னாலே இவர்கள் இந்த வாரணாவதம் என்ற நகரத்திற்கு போகிற பொழுது அதுவும் கூட அந்த சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். ஆனால் அது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இளவரசனுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். அதனால நீ போய் அங்கு தங்கினால் உனக்கு பொதுமக்களோடு கூட நெருக்கமான பழக்கம் ஏற்படும். ஆகவே மன்னன் என்பவன் வெறும் தலைநகரத்து மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியவன். ஆகவே நீ போய் அங்கு தங்குவது நல்லது என்று ஓராண்டு காலம் தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். அந்த விழா என்று பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு தான் நடைபெறக்கூடிய ஒரு விழா. இப்ப திருதராஷ்டிரனை பொறுத்த வரைக்கும் துரியோதனன் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் செயல்பட்டான். துரியோதனன் என்ன சொன்னான்? அப்படி ஓராண்டு காலம் இவர்கள் தலைநகரத்தில் இருந்து விலகி வெகு தூரத்தில் இருப்பார்களே, ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக நான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சரி, பொதுமக்களையும் சரி, முக்கியமான அமைச்சர்களையும் சரி என் வழிக்கு கொண்டு வந்து விடுவேன். அப்பொழுது பாண்டவர்கள் ஓராண்டுக்கு பின்னால் திரும்பி வந்தாலும் கூட அவர்களாலே நமக்கு ஆபத்து கிடையாது, ராஜ்யம் என் வசம் ஆகிவிடும். இதைத்தான் அவன் சொல்லி அவர்களை அனுப்புவதற்கு ஒப்புதல் பெற்றான். இதுதான் திருதராஷ்டிரனை பொறுத்தவரைக்கும் துரியோதனனின் திட்டம் என்பதாக அவன் நம்பினான். ஆனால் துரியோதனன் புரோச்சனன் என்கின்ற ஒரு அமைச்சனுடைய துணை கொண்டு ஒரு திட்டத்தை தீட்டி இருந்தான். இவர்கள் வாரணாவதத்திற்கு போவார்களே ஒழிய வாரணாவதத்தில் இருந்து திரும்ப மாட்டார்கள். ஓராண்டு காலம் அவர்கள் தங்கி இருப்பார்கள். ஆனால் ஓராண்டுக்கு பின்னாலே அவர்கள் இங்கு திரும்பி வராதபடி அவர்களை உயிரோடு எரித்து கொன்று விடுவோம் என்பதாக ஒரு திட்டம் தீட்டினான். இதற்கு துணை நிற்பதற்காக புரோச்சனன் என்று நம்பிக்கை உகந்த ஒரு அமைச்சரை, the loyalty என்பது எல்லா காலத்திலுமே டிவைடடாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆபீசர்ஸுமே அல்லது எந்த ஒரு போலீஸ் ஆபீசருமே எந்த ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களுமே ஒருத்தருக்கு லாயல்ட்டாக இருந்தது என்பது வரலாற்றில் கிடையவே கிடையாது. அதனால அவரவர்கள் யாரிடத்தில் லாயலாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக வேலை செய்தார்கள். அப்படி புரோச்சனன் இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு அவன் இணைந்தான். அதனால அவனுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் வருகிற பொழுது அவர்களை ஒரு சாதாரண கெஸ்ட் ஹவுஸ்ல, ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல நீ தங்கவை, ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அவர்களுக்கு என்று ஒரு மாளிகை கட்டி ஒரு மிக பிரம்மாண்டமான கெஸ்ட் ஹவுஸ் தயார் செய்து அங்கே தங்கவை.
பில்டிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் சீக்கிரம் தீப்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி சீக்கிரம் தீப்பற்றக்கூடியதாக நீ செய்துவிடு என்பதாக அதை செய்யலாம். அதன்படியே அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை உருவாக்குவதற்கு யாருக்குமே சந்தேகம் வராதபடி இந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்காக இவன் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு புரோச்சனன் போய்விடுகிறான். அதன் பின்னாலே நல்ல நாள் பார்த்து பங்குனி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நல்லா கவனிச்சுக்கணும். இப்பொழுது அஷ்டமி என்பது ஒரு நல்ல நாளே அல்ல. இப்ப யாராவது அஷ்டமி அன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவோமா? பண்றது இல்லை. ஆனால் தெளிவா புரிந்து கொள்ளணும், இதெல்லாம் பிற்காலத்துல இந்த ஜாதகங்கள், ஜோசியங்கள், கிரகங்கள் இதற்றின் மீதெல்லாம் நம்பிக்கை அதிகமான பொழுதுதான் சமுதாயத்தில் இது போன்ற விஷயங்கள் வந்திருக்கின்றன. அன்னைக்கு அஷ்டமி என்பது ஒரு நல்ல நாளாகத்தான் கருதப்பட்டது. அதனால இவர்கள் புறப்படுவதற்கு ஒரு நல்ல முகூர்த்தத்தை குறித்துத்தான், நல்ல நாளை குறித்துத்தான் அவர்களை புறப்பட செய்தார்கள். அப்படி அஷ்டமி திதி என்று அவர்கள் புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டார்கள் என்கின்ற வரைக்கும் நான் சொன்னேன். அப்படி புறப்பட்ட போது அவர்கள் அந்த ரதம் புறப்பட்ட மறுகணம் அந்த ரதத்திற்குள்ளே ஓடுகிற அந்த ரதத்திற்குள்ளே விதுரர் ஏறிக்கொண்டார். இப்பொழுது விதுரர் என்பவர் தான் பிரைம் மினிஸ்டர். இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸுமே they are not totally loyal to விதுரர். இதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லாருமே எல்லா காலத்திலுமே ஒரு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள். தனக்கு சாதகமான சில வேறுகாரர்களை வைத்து intelligent officers will be used both by the opposition party as well as ruling party. இதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப கவர்மெண்ட்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவர்கள் இப்பொழுது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கும் அதனுடைய முதலமைச்சருக்கு மட்டுமே அவர்கள் லாயலாக இருக்க மாட்டார்கள். அவர்களிலேயே சில பேர்கள் எதிர்கட்சியினுடைய ஆட்களாக இருப்பார்கள். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு மாதாந்தரமாக யாருக்கும் தெரியாமல் சம்பளம் வழங்கப்படும். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் பல தகவல்களை அவர்களுக்கு லீக் அவுட் செய்வார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பொழுது யார் ஒருவர் ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரோ அவரே கூட சில இன்டெலிஜென்ட் ஆபீசர்ஸை ஒவ்வொரு மினிஸ்டர் பின்னாலே வைத்திருப்பார். எந்த மினிஸ்டர் எங்கே போகிறார், யாருடன் பேசுகிறார், யாரை பார்க்கிறார், என்ன முடிவெடுக்கிறார், அதாவது தன்னுடைய ஆட்களையும் வேவு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு முதலமைச்சருக்கு உண்டு. இதெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நூல்கள் எல்லாவற்றிலுமே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நானே கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், பாரதத்தில் ராஜ தர்மம் அன்றும் இன்றும், பாலிடிக்ஸ் இன் ஏன்ஷியன்ட் பாரத் அண்ட் டுடே அப்படி என்பது அதனுடைய தலைப்பு. அது கிட்டத்தட்ட 460 பக்கங்களுக்கு அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அதில் அமைச்சர்கள் எப்படி இருக்கணும், ராஜா எப்படி இருக்கணும், கவர்மெண்ட் எப்படி இருந்தது, வேறு டிபார்ட்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், தூதுவர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும், இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், ராமாயணத்தில் என்ன வருகிறது, மகாபாரதத்தில் என்ன வருகிறது, இப்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சாப்டருமே முடிக்கிற போது இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதோட நான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி எழுதியிருக்கேன். இதை எதுக்காக சொல்றேன்னாக்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தால் தான் இந்த மகாபாரதத்தை நம்ம பூர்ணமாக அனுபவிக்க முடியும். அதனால சொன்னேன். இப்பொழுது விதுரர் அவருக்கென்று சில வேவு பார்க்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸை வச்சிருந்தார். இப்ப சகுனியும் துரியோதனனும் அவனுக்கு வேண்டியவர்களை வைத்திருந்தான். ஆனால் சகுனி என்ன செய்கிறான், துரியோதனன் என்ன செய்கிறான், திருதராஷ்டிரனுடைய எண்ண ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது, இதையெல்லாம் வேவு பார்ப்பதற்கு விதுரர் தனக்கு நாணயமாக இருக்கக்கூடிய, தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆட்களை நியமித்திருந்தார். அந்த ஆட்களின் மூலமாக சில தகவல் அவருக்கு கிடைத்தது. அந்த தகவல்களை மையமாக கொண்டு இப்பொழுது பாண்டவர்கள் அந்த வாரணாவதம் என்கின்ற நகரத்தை நோக்கி போகிற பொழுது அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு, அதாவது இந்த ரதம் யுதிஷ்டிரர் எந்த ரதத்தில் பயணித்தாரோ அந்த ரதம், அதுல யார் இருந்தார், குந்தி இருந்தார் தாய், அதோடு யுதிஷ்டிரர் இருந்தார். மற்றவர்களெல்லாம் தனித்தனி ரதங்களில் வந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த ரதத்தில் விதுரர் ஏறி
யுதிஷ்டிரரிடத்தில் அவர் ஒரு தகவலை சொன்னார். என்ன தகவல் சொன்னார்? தேகத்தை அழிப்பது, அவர் சொன்னது சங்கேதமான பாஷையில சூச்சகமாக தெரிவிக்கக்கூடிய விதத்தில் யாருக்கும் புரியாது. ஆனால் எவனுக்கு பொலிட்டிக்கல் அந்த அக்யூமன் இருக்கிறதோ அவர்களுக்கு அது புரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். தேகத்தை அழிப்பது உலோகத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம் மட்டுமல்ல, இதை அறிந்தவனை அவனது பகைவர்களால் கொல்ல முடியாது. மரங்களை அழிப்பதும் குளிரை நீக்குவதுமான நெருப்பு பூமிக்கடியில் படைப்புள்ளே வசிக்கும் எலியை நெருங்காது. லோகத்தினால் செய்யப்படாத ஆயுதம் தன் மீது பிரயோகிக்கப்பட்டால் அதையே வாங்கி எதிரியின் மீது பிரயோகிப்பவன் தாக்கும் தந்திரன் அறிந்தவன். காட்டு தீயிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முள்ளம்பன்றி தரையிலே குகை தோண்டி அதனுள்ளே புகுந்துவிடும். நடுதிசையில் நடப்பவன் கூட நட்சத்திரங்களை கொண்டு தான் செல்லும் திசையை அறிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் சாதாரணமான ராஜநீதி சூத்திரங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இடத்துல ரதத்தை நிறுத்த சொல்லி விதுரர் இறங்கிக் கொண்ட யுதிஷ்டிரர் விடைபெற்றார். இப்ப பக்கத்திலேயே குந்தி இருக்கிறாள். அவளுக்கு அரசியல் அறிவு போதாது. அதனால அவள் சொன்னார், இப்ப ஏதோ உண்டு விதுரர் சொல்லிட்டு போனாலே எனக்கு தலையும் புரியல காதம் புரியல. அவர் உனக்கு எந்த விஷயத்தை பேசினார் என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை, சொல் என்பதாக சொன்னாள். அப்ப தாயினிடத்தில் மட்டும் யுதிஷ்டிரர் இந்த தகவலை சொன்னார். இப்ப அவர் சொன்னதனுடைய அர்த்தம், நமக்கு தீயினால் ஆபத்து நேரிட போகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பூமிக்கடியில் சுரங்க பாதையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நட்சத்திரங்களை பார்த்து திசையை அறிந்து பயணம் செய்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மறைமுகமாக அவர் சொன்னார். இதுதான் அவர் சொன்ன தகவலுடைய தாற்பயம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இவர்கள் வாரணாவதம் சென்று அடைந்தார்கள். முதல் 10 இரவுகள் தற்காலிகமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய சகோதரர்களுடன் கூட விதுரர் என்ன சொன்னாரோ அந்த தகவலை பரிமாறிக்கொண்டார் யுதிஷ்டிரர். அப்பொழுது அவர் சொன்னார், நமக்காக ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது. அந்த கட்டிடத்திற்கு புரோச்சனன் என்ன பெயர் வைத்தான் என்று சொன்னால் சிவம் என்பதாக பெயர் வைத்தான். சிவம் என்று சொன்னால் மங்களகரமானது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அமங்கலமான ஒரு காரியத்தை செய்வதற்காக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்திற்கு பெயர் சிவம், மங்களகரமானது. அதனால அந்த கட்டிடத்திற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கிரகப்பிரவேசம் என்பதாக ஒன்றை வைத்து நீங்கள் போகலாம் என்று சொன்னான். இப்ப யுதிஷ்டிரருக்கு புரோச்சனனுடைய இந்த சதி திட்டமானது புரிந்துவிட்டது. இந்த சதி திட்டம் தனக்கு தெரிந்தது என்பதாக நிச்சயமாக இவர் காட்டிக்கொள்ள முடியாது. அதனால பீமனிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் அவர் சொன்னார், இப்பொழுது நாம் நிச்சயமாக அவர்களிடத்திலே நமக்கு இந்த சதி திட்டம் தெரிந்துவிட்டது என்பதை காட்டிக்கொள்ளக் கூடாது. அப்படி காட்டிக்கொண்டால் நிச்சயமாக அதற்கு முன்னதாகவே வேறொரு திட்டத்தினாலே நம்மை கொன்று விடுவார்கள். இப்பொழுது அதை கவனிச்சீங்க, அரசியல் எவ்வளவு முதிர்ச்சியோடு கூட யுதிஷ்டிரர் பேசுகிறார் என்று சொல்லி. நான் பெயரளவுக்குத்தான் யுவராஜா, ஆனால் எல்லா அதிகாரமும் பணபலமும் துரியோதனிடத்திலே இருக்கிறது. அப்படி பணபலம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவனால் தான் நமக்கு ஆபத்து வரும். அதனால நாம இப்ப இதை சொன்னோம் என்று சொன்னால் ஒரு காலம் இந்த கட்டிடத்திலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடிவிடலாம், நெருப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிவிடலாம்னாலும் நடக்காது. அப்படி ஓடினால் வேறு வகையினால் நம்மளை தேடி கண்டுபிடித்து கொன்று விடுவார்கள். அதனால உயிரோடவே இருக்கணும். நம்ம காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் விதுரர் சொன்னபடி நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த தீ விபத்தில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை நாம முடிவு செய்ய வேண்டும். பார்க்கறதுக்கு நேச்சுரல் ஃபயர் ஆக்சிடென்ட், இயற்கையான தீ விபத்து என்பதாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் அது நடைபெறும். அதனால உலகத்திற்கு அது ஒரு சதி திட்டம் என்றோ ஒரு மிகப்பெரிய சதி என்றோ யாராலும் ப்ரூவ் பண்ண முடியாது. அன்றைக்கு செய்யப்பட்ட அதே விஷயங்கள் இன்றைய அரசியலில் பாரத நாட்டில் கையாளப்படுகின்றன. அதுக்காக சொல்ல இதெல்லாம் முடிஞ்சு போனது ஏதோ பழங்கதை இல்லை, இன்னைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. லாரியை ஏற்றி கொள்வது என்பது இன்றைக்கு அரசியல் ரொம்ப சர்வசகஜமாக நடைபெற
முடியுது. இந்திரா காந்தி இந்த டெக்னிக்கை பல பேரிடத்துல பிரயோகம் பண்ணி இருக்கிறார். அதே போல சோனியாவும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களையே கூட கார் ஆக்சிடென்ட் என்ற பெயரிலேயே கொலை செய்திருக்கிறார். ஆனால் அது எல்லாமே இன்று வரைக்கும் ஏன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், எதையுமே நிரூபிக்க முடியாத அளவுக்கு அதை ஆக்சிடென்டாகவே காட்டி ஆபீசர்கள் எல்லாருமே அவர்கள் கையில் இருக்கிற காரணத்தினால அது பெரும் ஆக்சிடென்ட் என்பதாக க்ளோஸ் செய்யப்பட்டுவிடும். அப்படி இவர் உள்ளுக்குள்ள இருக்கிற போது அந்த இடத்துல திடீரென்று ஒரு நாளைக்கு கனகன் என்பவன் ஒருவன் வந்தான். இது ஒரு ஆளுடைய பெயரா என்றால் மகாபாரதத்துல கனகன் என்று சொல்லுகிற பொழுது சுரங்கம் தோண்டுகிறவனுக்கு பெயர் கனகன், சுரங்கப்பாதை அமைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பெயர் அவனுக்கு தனியாக சொல்லப்படவில்லை. அதனால நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அது இல்லை. அதனால இப்ப கனகன் அப்படின்னு ஒருவன் வந்தான். அதாவது ஒரு சுரங்கம் தோண்டுகிற நபர். அவன் வந்து யுதிஷ்டிரரிடத்துல விதுரர் எந்த வார்த்தைகளை பிரயோகம் செய்தாரோ ரதத்துல அதே வார்த்தைகளை பிரயோகம் செய்தான். இந்த சீக்ரெட் கோடு இது யார் சொல்றானோ அவன் விதுரனுடைய ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யுதிஷ்டிரனுக்கு புரிந்துவிட்டது. அதனால அவனை நம்பிக்கை உகந்தவனாக ஏற்றுக்கொண்டு என்ன திட்டத்தோடு வந்திருக்கிறீர் அப்படி என்று சொன்னான். கேட்டான். விதுரன் என்னிடத்திலே நீங்கள் தப்பித்து செல்வதற்காக ஒரு சுரங்க பாதை அமைக்க சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த பாதையை நான் உருவாக்குவதற்காக வந்திருக்கிறேன். இது புரோச்சனனுக்கு தெரியக்கூடாது, வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. நான் உங்களோடு தங்கி இருப்பவன் போல தங்கி இருந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் இந்த கட்டிடத்தில் இருந்து நீங்கள் வெளியேறி பல கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய வனத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு சுரங்கப்பாதை அமைப்பேன். நல்லா கவனிச்சுக்கணும். மகாபாரதம் என்பது காலத்தினால உலகத்தில் எந்த ஒரு நாட்டினுடைய நாகரிகமும் பண்பாடும் உருவாகாத காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம். அந்த காலத்திலேயே சுரங்கப்பாதைன்னா எது எரிவட மாதிரி இல்லை, சும்மா ஒன்று தோண்டி விடுறோமே, அதுக்கு பேர் சுரங்கப்பாதை இல்லை. சுரங்கப்பாதை என்று சொன்னால் ஒரு இடத்தில் இருந்து கட்டிடத்தில் இருந்து தொலை தூரத்திற்கு போகிற அண்டர் கிரவுண்ட் பேசேஜ். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்ப எல்லா ஊர்களையும் கட்டப்படக்கூடிய சப்வே, மெட்ரோ ட்ரெயின், பாதாள ரயில். இப்ப பாதாள ரயில் பூமிக்கு அடியில் போகிறது, பல ஊர்களில் இது இருக்கு. அதுவே ஒரு இடத்துக்கு போனோம்னா நான் நார்மல் லெவல்ல ஓடுகிறது. அதுவே இன்னொரு இடத்துல டிராபிக் ரொம்ப இருக்கிறது என்று சொன்னால் உயரமான இடத்தில் ஓடுகிறது. இந்த டெக்னிக் எல்லாமே இன்றைக்கு மட்டும்தான் இந்த வெளிநாட்டவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது அல்ல. இது எல்லாவற்றையுமே நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால அப்படி ஒரு சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை இல்லாமல் ஒரு அரண்மனையே அமைக்க மாட்டார்கள் அந்த காலத்துல. இப்ப ராஜராஜன் பிருகதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறார், திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டைக்கு போகிறான் அப்படி என்று சொன்னாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரிய முடியாத ராஜா போக மாட்டான். ஏன்னா மெயின் டிராபிக் பந்து, பெரிய அளவில் டிராபிக் ப்ராப்ளம், பொதுமக்கள் நடக்க முடியாது. கோவிலுக்கு தினசரி போக வேண்டிய வேலை. இந்த கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலம்பர ராஜராஜன் புறப்பட்டு பிருகதீஸ்வரர் ஆலயத்திற்கு போகிறான் அப்படின்னாக்க அரண்மனையில இருந்து அவன் போகிற அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த டிராபிக் என்ன ஆகுது. அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அரண்மனையில் இருந்து சுரங்கப்பாதை வழியாகத்தான் போய் சேருவார்கள். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பின் போது இதே சுரங்கப்பாதை வாயிலாக அவர்கள் நம்முடைய விக்கிரகங்களை காப்பாற்றுவதற்கு அதை எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கும் பயன்படுத்தினார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கேயே ஒரு செல்லுலர் ரூம் அதை ஒன்று தயார் பண்ணினாங்க. அப்படி ஒரு காலம் இந்த விக்கிரகத்தை தூக்கி ரொம்ப தூரம் ஓட முடியலன்னா அந்த கோவிலுக்கு அடியிலேயே ஒரு செல்லுலர் ரூம், அது இந்த யாருக்கும் எதிரிக்கு தெரியாது. அவன் கர்ப்ப கிரகத்துல வந்து இங்க விக்கிரகம் இருக்கான்னு பார்த்து உடைக்கிறதுக்கு வருவான். ஆனால் அந்த விக்கிரகம் அப்படி தமிழ்நாட்டுல இந்த நிலவரை இல்லாத கோவில்களே கிடையாது. அப்படின்னா எத்தனை ஆபத்துகளை தாண்டி நம்ம கோவில்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றன என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்களையும் இருக்கு. அதனாலதான் அந்த விக்கிரகங்களை அப்படி காப்பாற்றி அப்புறம் அந்த படையெடுப்பு முடிஞ்சு நல்ல இந்து ஆட்சி வருகிற போது அந்த விக்கிரகத்தை மேலே கொண்டு வருவது என்கின்ற